வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை கோம்போ ஸ்டுடியோஸ் மூலம் உங்களை வந்தடைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் போட வேண்டியது ஒரு சூழ்நிலை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி, மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க. இந்த மியூசிஷியன் கதைகள்லாம் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கார்ட்டூனிஸ்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியோடைய ஸ்டோரிஸ்லாம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய இந்த டிவி சேனல்ஸ்லாம் இந்த வால்ட் டிஸ்னிலாம் பார்த்துருக்கலாம். ஸோ அது ஒரு ஃபேண்டசி, ஒரு சிறப்பான ஒரு பகுதி அதில் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மந்திரம் மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய அந்த மாயாஜாலத்திலே வரக்கூடிய அந்த ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே ஒரு வீடியோவாக இப்போ நான் மாற்றி உங்களுக்கு அதை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி தெரியப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசையினாலே இந்த ஒரு வீடியோ உருவானதுக்கு உண்டான ரீசன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ ஆகப்பட்டது ஒரு ஃபேண்டசியில் இதை எப்படி அந்த ஒரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எப்படி நுழைக்கிறாங்க, அந்த மிருகங்களையும் பறவைகளையும் எப்படி அதற்குள் கொண்டு நுழைக்கிறார்கள் என்பது தான் ஒரு விசேஷமான ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பே பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு விசேஷமான தொகுப்பு தான். ஆக்சுவலி ஒரு பறவைகளையும் அந்த மிருகங்களையும் உள்ளடக்கிய ஒரு ப்ரோமோவாக தான் அது பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஒரு வால்ட் டிஸ்னி கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பறவைகளையும் மிருகங்களையும் சின்ன சின்ன ஜீவராசிகளையும் வைத்து அழகாக ஒரு மிக பிரம்மாண்டமாக அழகாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டிவிஸில், மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் கூட இங்கிலீஷ் பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வால்ட் டிஸ்னிஸ் ஒரு சிறப்பம்சங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எப்படி உருவாகுது, எப்படி உருவாகக்கூடிய ஒரு இது மெயின் ரீசன், அது எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். இந்த ஒரு ஃபேண்டசி என்று சொல்லக்கூடிய இந்த மெஜிஷியன்ஸ் ஒரு மந்திரங்கள் நிறைந்த ஒரு தொகுப்பாக இருக்கும், இல்லை ஒரு படமாக இருக்கும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி எதுவாக இருந்தாலுமே இது போன்ற ஒரு இதை அதை நுழைப்பாங்க. நுழைச்சி அது ஒரு ஒரு அனிமேஷனில் கொண்டு அழகாக அதை அவுட்புட் பண்ணுவாங்க. ஸோ இது போன்ற இது கோம்போ ஸ்டுடியோஸில் ஏன் இந்த ஒரு தொகுப்பை நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, ஆக்சுவலி மிருகங்களையும் பறவைகளையும் இல்லாமல் எந்த ஒரு விலங்கினங்கள் அத்தனையும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோவும் பண்ண முடியாது, எந்த ஒரு பிக்சரும் நம்ம அவுட்புட் கொடுக்க முடியாது, ஒரு சினிமா ரீதியாக எதுவுமே செய்ய முடியாது என்பது தான் உண்மை. எல்லாத்துலேயுமே இந்த பறவைகளும் இந்த சின்ன சின்ன ஜீவராசிகளும் இந்த விலங்கினங்களும் கண்டிப்பாக அதில் ஒரு பங்கீடு எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அப்படியேப்பட்ட இந்த நம்மளுடைய தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கழுகு மேலே ஒரு மந்திரவாதி போகிற மாதிரி ஒரு சின்னது ஒரு வச்சிருப்பேன். நான் இந்த தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது போன்ற கதைகள் தான் உருவாகி கொண்டிருக்கின்றன. நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி படங்களில் இது போன்ற இதெல்லாம் உருவாகிட்டுருக்கு. இதை பற்றின ஒரு சிறப்பு தொகுப்பு அடுத்தது வால்ட் டிஸ்னியை பற்றிய இந்த கார்ட்டூன்ஸ், ஒரு மிக்கி மவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிக்கி மவுஸை பற்றின அது எப்படி அது உள்ளே லிங்க் ஆகுது, எப்படி அனிமேஷன் லிங்க் ஆகுது என்பது தான் மேட்ரு. அது அடுத்த ஒரு வீடியோவில் நான் இது அடுத்த வர வீடியோவில் அதை நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஃபேண்டசி என்று சொல்லக்கூடிய இந்த ஃபேண்டசிக்கு உருவாகின ஒரு மியூசிஷியன் கதைகள் எல்லாம் அவுட்புட் பண்ணுறாங்க. அது நல்ல வரவேற்பை பெறுகிறது, மக்கள் மத்தியிலே நன்றாக ஓடுகிறது. படமாக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் சீரியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் அழகாக பிரதிபலிக்குது என்பது தான் உண்மை. ஆகவே இது போன்ற இந்த வால்ட் டிஸ்னி மற்றும் இந்த ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட இந்த கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரவேற்று அனைத்து நண்பர்களுமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு சின்ன ஒரு தொகுப்பை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். பறவைகளும் மிருகங்களும் இந்த சின்ன சின்ன ஜீவராசிகளும் எப்படி அதுக்குள்ளாக வருகிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்கு மட்டுமே. நீங்கள் பார்க்குறேன்னா அந்த ஃபோட்டோஸ் போய் நீங்கள் தம்ப்நெயிலில் பாருங்கள். அந்த ஒரு மியூசிஷியன் இந்த ஃபேண்டசி ஆகப்பட்டது அந்த தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன், போஸ்ட்டில் வச்சுருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நன்றி நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.